ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலமு வீராஸ் சேனல் அண்ட் விலாக்ஸ். எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம இன்னைக்கு சூப்பரான சுவையில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அது என்ன ரெசிபினா கோபி மஞ்சூரியன் தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சுவையாகவும் இருக்குங்க. வாங்க இப்போ நம்ம கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நல்லா பெரிய காலிஃப்ளவராக நல்லா ஒன்று எடுத்துருக்கேங்க. நம்ம எப்படி தான் நம்ம செஞ்சாலும் நம்ம கோபி மஞ்சூரியன் செஞ்சதுக்கப்புறமா அது கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் நல்லா பெருசாக எடுத்திருக்கேன். காலிஃப்ளவரை நல்லா இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி இந்த அளவுக்கு சூடானதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் காலிஃப்ளவர் பொரிச்சு எடுக்கிறதுக்கு மாவு சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்க்குறேன். 2.5 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ட்ராப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம 10 நிமிஷம் கழித்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், அது இப்போ உள்ளே சேர்த்துடலாம். மாவோடு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நல்லா இந்த அளவுக்கு வரும் காலிஃப்ளவர். இப்போ நம்ம அடுப்பில் நல்லா எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லா காலிஃப்ளவரையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் வந்துட்டு நான் 2 வாட்டி சேர்த்து பொரிக்கிறேன். இது நிறையா இருக்கிறதால நல்லா இந்த அளவுக்கு எடுத்து விட்டோன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா காலிஃப்ளவர் இந்த அளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை அப்படியே நம்ம இது தனியாக எடுத்து வச்சுட்டு மிச்சம் இருக்கிற காலிஃப்ளவரையும் நம்ம சேர்த்து அதையும் நல்லா நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு பவுலில் 1.5 ஸ்பூன் அளவு சோயா சாஸ் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்க்குறேன், பெப்பர் பவுடர். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்க்கும்போது நம்ம மசாலா செய்யும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கறதுக்குள்ளே அது அடி பிடிச்சிரும் இல்லையா? அதனால் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு நம்ம ஏற்கனவே காலிஃப்ளவர் பொரிச்சு எடுத்தோடனே அதே எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எண்ணெயை உள்ளே சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 6 பல் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணணும். இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பூண்டு உள்ளே சேர்த்துடலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. சேர்த்துட்டு இப்போ பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு கலர் மாதிரி வெங்காயமும் பூண்டும் வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாஸு, அது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது உள்ளே சேர்த்துட்டு நல்லா இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம 1/4 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த புளிப்பு இது எல்லாமே நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா காலிஃப்ளவர், இப்போ அதை எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். காலிஃப்ளவரை சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும், ரொம்ப இல்லை, ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா கோபி மஞ்சூரியன் நல்லா ஜூஸியாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக மட்டும் அதில் தண்ணி சேர்க்குறேன். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கொதிக்க விட்டோம்னா நல்லா சூப்பரான சுவையில் நல்லா ஜூஸியாக நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பரான சுவையில் கோபி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சிங்க. லாஸ்ட்டாக அதில் வெங்காயத்தாள் இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். அதான் ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவாங்களே, அதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்தோம்னா லாஸ்ட்டாக அது ரொம்பவே சுவையாக இருக்கும். நானும் கேட்டு பார்த்தேன், எனக்கு அது கிடைக்கல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த கோபி மஞ்சூரியன், ஃப்ரைட் ரைஸ், சாம்பார் சாதம், நான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று கூட சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த கோபி மஞ்சூரியன் எந்த சாப்பாடோட சேர்த்து சாப்பிட பிடிக்குமோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.